வருஷம் வருஷம் ரெஸ்டாரண்ட்டில் மெனு ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய அவுட்லெட்டில் இருக்கிற மெனுவை ஒரு ரேண்டமாக இல்லை ₹5 ₹10 அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு அவுட்லெட்டோட விலையை வச்சு கம்பேர் பண்ணி தங்களுடைய அவுட்லெட்டுக்கு மெனு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே இது சரியானது தானா அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் ஆண்டர்பிரனர். ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெனுவை எப்படி செட் பண்ணோன்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெனுவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது மெனு ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதனால் வருஷம் நம்மளோட மெனு ப்ரைஸை ஹைக் பண்ணுறோன்றத ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். போன வருஷம் ஒரு ரா மெட்டீரியலோட விலை ₹100 இருக்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த வருஷம் பார்க்கும்போது அதோட விலை ₹110 அதிகரிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலோட ப்ரைஸும் அதிகமாக இருக்கும்போது நம்ம வருஷம் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம அந்த ஃபுட் காஸ்ட்டோட அடிப்படையிலையும் அந்த அவுட்லெட்டோட ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸோட அடிப்படையிலையும் நம்ம அதோட மெனுவை வடிவமைப்போம். ஸோ இந்த மேஜர் ரீசன்னால தான் நம்ம வருஷம் ப்ரைஸை அதிகரிக்கிறோம். இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த ஃபேக்டர்லாம் வச்சு நம்ம அவுட்லெட்டோட மெனுவை முடிவு பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பெரும்பாலான ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரேண்டமாக ₹5 ₹10 ஏற்றுறது, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அவுட்லெட்டோட ப்ரைஸை அப்படியே காப்பி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது உண்மையிலே நம்மளுக்கு பாதகத்தை தான் விளைவிக்குமே தவிர சாதகத்தை விளைவிக்காது. உங்களோட மெனுவோட ப்ரைஸ் யூனிக்காக இருக்கும்போது தான் உங்களோட கஸ்டமர்ஸும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருவாங்க. இதை நம்ம எந்த மாதிரி ஒரு மெத்தடில் அணுகணும்னா, ஒரு மருத்துவர் ஒரு ஆப்ரேஷனை ஒரு சர்ஜிக்கல் மெத்தடில் பண்ணுறாரோ சேம் மெத்தடில் தான் நம்ம அந்த மெனுவோட ப்ரைஸை நம்ம ஆல்டர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தான் உங்களோட அவுட்லெட்டோட ப்ராஃபிட்டும் சரி, அதே சமயத்தில் உங்களோட கஸ்டமர் ரெப்புடேஷனும் சரி அதிகமாகும். இது மூலயமா உங்களோட சேல்ஸு உங்களோட ப்ரைஸும் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அவுட்லெட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ப்ராடக்டோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகலை, ஒரு சில ஐட்டங்களுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்தெந்த பொருளுடைய ரா மெட்டீரியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த பொருட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த வருஷத்துக்கான ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணமே தவிர ரேண்டமாக எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுன்றது தவறான முடிவாக இருக்கும். எந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை பொறுத்து அதுக்கான சர்ஜிக்கல் மெத்தடில் நம்ம அந்தந்த பொருட்களுக்கு தனித்தனியாக தான் நம்ம ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணமே தவிர ஒட்டுமொத்த பொருளுக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் அவுட்லெட்டோடைய ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லப்படுற மிசலேனியஸாக இருக்கும், ரெண்ட்டாக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், இதோட கேல்குலேஷன் நம்ம ஓவராலாக எடுத்து ஒட்டு மொத்தமாக அந்த பொருட்களுக்கு நீங்கள் விலையை ஃபிக்ஸ் பண்ணமே தவிர ரேண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்போவுமே தவறான முடிவு தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.